அம்மா நெட்டை ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுமா, சுத்தமாக கனெக்டே ஆகல. மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். Good evening, Pa. Good evening, all. So, most expected questions SSC JE. ஸோ நேற்றுலேருந்து வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ நேற்று வந்துட்டு பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு பார்த்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம அதில் என்ன சப்ஜெக்ட் வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங். ஓகே, எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங். ஸோ ஆடியோ வந்துட்டு கிளியராக இருக்குங்களா? ஸோ சொல்லுங்கள். இல்லை நாய்ஸாக இருக்கா? ஏதாவது இது சொல்லுங்கள். ஓகே, ஸோ சேட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள் ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு சேட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ வீடியோ கரெக்டாக வருது. ஸோ ஆடியோ மட்டும் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ நாய்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ இப்போ நாய்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், த குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் the quantity of cement required for 1:4 cement mortar for 1 m³ of dry mortar வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் மார்ட்டர் வந்துட்டு எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு 1:4. ஓகேங்களா, 1:4 சிமெண்ட் மார்ட்டர் 1:4. நம்ம இது டிஎன்பிசி மெத்தடில் வந்துட்டு நம்ம போடுவோம். அதாவது 1:4 அப்படின்னா வந்துட்டு 1/4 இன்டூ 1/4 போட்டாலே வந்துட்டு உங்களுக்கு 0.25 m³ வந்துடும். ஓகேங்களா, 0.25 m³ வந்துடும். அதை வந்துட்டு நம்ம ஆர்ஸை டைரெக்டாக போட்டுருவோம். அதை மாதிரி போட்டோம்னா ஆப்ஷன் பி தான் வந்துட்டு ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இது இல்லாமல், அதாவது இந்த எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணாதீங்க. திஸ் மெத்தட் இஸ் ஒன்லி ஃபார் டிஎன்பிசி. ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு வந்துட்டு அதாவது 1:4 அப்படின்னா வந்துட்டு 1/4 இன்டூ 1 இன்டூ 1.34. ஓகேங்களா, ஸோ இந்த ரேஷியோ வந்துட்டு எடுத்துட்டு இதை போடுங்க. ஓகேங்களா, ஸோ 1/4 இன்டூ 1.34 அப்படின்னா 0.25 இன்டூ
1.34 ஓகேங்களா, கிட்டத்தட்ட 0.33 ஓகேங்களா, 33 கிட்ட வரும். ஸோ ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு 30 இது வரும் ஓகேங்களா, 0.30 ரைட்டா. ஸோ ஆர்டினரி மெத்தட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ 1:4 1:5 எது இருந்தாலுமே வந்துட்டு 1:4 1 divided by 4 is equal to 0.25 m3 ஓகேங்களா. ஸோ இது 1 divided by 5 which is equal to 0.20 m3 ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்துட்டு வரும். ஓகே. So second question, in long wall and short wall method of estimation the length of long wall is measured. எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னு வந்துட்டு கேக்குறாங்க ஓகேங்களா. length of long wall வந்துட்டு எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னு வந்துட்டு கேக்குறாங்க. method of estimation the length of long wall is measured in எப்படின்னா long wall பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவுட் டு அவுட் தான் வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஸோ லாங் வாலை வந்துட்டு இப்படி 2 வால், ஸோ இதுதான் அவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த சைடு இருக்கிறது வந்துட்டு லாங் வால், ஸோ இது வந்துட்டு ஷார்ட் வால் ஓகேங்களா. இந்த லாங் வாலை வந்துட்டு கேட்குறாங்க. இதால் வந்துட்டு லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட். ஸோ இப்போ இதில் எடுக்கும் போது இந்த வால் லாங் வாலை வந்துட்டு இந்த அவுட்டர் இந்த இடத்துல இருந்து ஸோ இந்த இடம் வரைக்கும் ஓகேங்களா, அதாவது ஆரோ மார்க் இப்படி போடணும், இதுல இருந்து இது வரைக்கும் வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அவுட் டு அவுட், ஸோ ஆப்ஷன் பி அவுட் டு அவுட் தான் வந்துட்டு ஆன்சர் ஓகேங்களா. ஆப்ஷன் பி அவுட் டு அவுட் ஆன்சர். ஓகே, இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிப்பீட் ஆகக்கூடிய வந்துட்டு கொஷின்ஸ் ஓகேங்களா. ஓகே, ஒரே நிமிஷம். Okay, so while estimating a building the expected accuracy of measurement of plastering எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. பிளாஸ்டிங்கோட அந்த அக்யூரசி எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அக்யூரசி பிளாஸ்டிங் எது வரைக்கும் பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு 0.01 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி 1 மீட்டர் ஸ்கொயர் அது வரைக்கும் வந்துட்டு பிளாஸ்டிங்கோட அக்யூரசி வந்துட்டு நம்ம பார்ப்போம். பிளாஸ்டிங் அக்யூரசினா என்னது, ஏரியா தான் ஓகேங்களா, ஏரியா தான். ஏன்னா பிளாஸ்டிங் வந்துட்டு எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா தான் 0.1 மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா, 0.1 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, 0.1 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, which method of estimation is generally used for preliminary estimate? So preliminary estimate க்கு எந்த மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்றோம் அப்படின்னு வந்துட்டு கேக்குறாங்க. preliminary estimate இது எல்லாமே வந்துட்டு approximate estimate மெத்தட் தான். இது எல்லாமே வந்துட்டு approximate estimate மெத்தட். பட் preliminary estimateக்கு நம்ம யூஸ் பண்றது plinth area மெத்தட் ஓகேங்களா. plinth area மெத்தட், cubic rate, unit rate இதெல்லாம் வந்துட்டு இது ரெண்டும் வந்துட்டு இது ஜெனரலா இது மூணுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு approximate estimate தான் ஓகேங்களா. இதுல இந்த plinth area மெத்தட் தான் preliminary இதுக்கு யூஸ் பண்ணுவோம். டீடைல்டு எஸ்டிமேட் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம் preliminaryக்கு ஓகேங்களா. preliminaryக்கு டீடைல் யூஸ் பண்ண மாட்டோம். The quantity of dry materials required for 5 m³ of 1:2:4 ஓகேங்களா. 1:2:4 கான்கிரீட்டுக்கு வந்துட்டு குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. 1:2:4 ரைட்டா. ஸோ 1:2:4க்கு வந்துட்டு ட்ரை மெட்டீரியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 1.54 m³ வந்துட்டு தேவை ஓகேங்களா. அதே வந்துட்டு 1:4:8 10 அதெல்லாம், ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு 20 mm அக்ரிகேட் யூஸ் பண்ணுவோம், இதில் 40 mm அக்ரிகேட் பிசிசி யூஸ் பண்ணுவோம். இது 1.52 m³ வந்துட்டு வரும் ஓகேங்களா. இங்கே கேட்டிருக்கிறது 5 m³க்கு, அப்போ 1.54 × 5 ஓகேங்களா போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 வந்துட்டு வரும் சரிங்களா. ஆப்ஷன் பி 7.5. If centerline method is used, deduction for opening is made. எதுல வந்துட்டு deduction for opening வந்துட்டு நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ deduction for opening வந்துட்டு பிளாஸ்டிங்ல தான் எடுப்போம் ஓகேங்களா. only in plastering the deduction for opening is made ஓகேங்களா. ஆப்ஷன் சி plastering. ஓகே, ஆப்ஷன் சி plastering. ஓகே, ஒரே நிமிஷம் வாய்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட 7.5 வந்துட்டு வரும் சரிங்களா. ஆப்ஷன் பி 7.5. ஓகே, ஸோ வாய்ஸ் வந்துட்டு நல்லாவே வருது. ஓகே, வாய்ஸ் வந்துட்டு வருது. Contingency charges in government estimation are generally taken as, ஜென்ரலாக contingency charges பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு
3 to 5%. ஓகேங்களா, 3 to 5%, 3லேருந்து 5%, 3 to 5%. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா 5% தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, 3 to 5% வந்துட்டு கண்டின்ஜென்சி சார்ஜஸ். ஓகேங்களா, கவர்மெண்ட் எஸ்டிமேஷனில். ஸோ இப்போ தனியாக வந்துட்டு கேட்டாங்க அப்படின்னா 5% சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த லெவல் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா 3 to 5%, ஆப்ஷன் சி. இதில் வந்துட்டு 5%. Which of the following is not included in the plinth area estimate அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. இதில் plinth ஏரியாவில் வந்துட்டு எது வந்துட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ plinth ஏரியாவில் வந்துட்டு எது இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா வந்துட்டு பால்கனிஸ் வந்துட்டு நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, பால்கனிஸ் ஆர் நாட் இன்க்ளூடட். ஸோ வால்ஸு, வெரண்டா, ஓகேங்களா, கபோர்ட்ஸ், இந்த வால்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நம்ம இது பண்ணுவோம். ஓகேங்களா, வெரண்டா கூட வந்துட்டு நம்ம இது பண்ணுவோம். பட் பால்கனிஸ் வந்துட்டு நம்ம plinth ஏரியாவில் வந்துட்டு நம்ம போட மாட்டோம் plinth area estimateல. ஓகே, the deduction for small openings less than 0.5 meter square. ஓகேங்களா, அதை வந்துட்டு டிடெக்ட் பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க பிளாஸ்டரிங்க்கு. ஓகேங்களா, 0.5 மீட்டர் ஸ்கொயருக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே நோ டிடக்ஷன் தேவை இல்லை. ஓகேங்களா, நாட் நீடட். ஓகேங்களா, டிடக்ஷன் இஸ் நாட் நீடட். ரைட்டா, நாட் நீடட். ஓகே, in bar bending schedule the standard hook length, ஓகேங்களா, standard hook length for diameter bar of diameter d எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் ஹூக் லென்த் எப்பயுமே வந்துட்டு 9d. ஓகேங்களா, இங்கே ஆப்ஷனில் வந்துட்டு அது கொடுக்கல. சில நேரம் இதுதான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஹூக் லென்த். ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் ஹூக் லென்த் வந்துட்டு 9d. சில நேரம் வந்துட்டு உங்களுக்கு 12d இதுவும் வந்துட்டு கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஹூக் லென்த். ஸோ இந்த மாதிரி இப்படி வளைஞ்சு வரும் ஸ்டாண்டர்ட் ஹூக் லென்த். ஓகேங்களா, இது வந்துட்டு வர வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 12d 9d கொடுத்தாங்கன்னா அதுதான் ஸ்டாண்டர்ட் ஹூக் லென்த். ஓகேங்களா, 90னா 9 into diameter, அதுதான் ஸ்டாண்டர்ட் ஹூக் லென்த். The measurement of excavation in foundation trenches is taken in earthwork excavation. Foundation trenches எதா இருந்தாலுமே வந்துட்டு cubic meter தான். ஓகேங்களா, ஆப்ஷன் பி cubic meter. ஓகேங்களா, cubic meter தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, cubic meter. brickwork and superstructure is measured separately when it is above. எதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்துட்டு அந்த brickwork-ஐ வந்துட்டு நம்ம தனியாக வந்துட்டு மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ plinth லெவலுக்கு மேலே இருந்தால் தான் ஆப்ஷன் ஏ, above plinth level இருந்தால் தான் அந்த brickwork-ஐ வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு கன்சிடர் பண்ணுவோம். இல்லைனா வந்துட்டு சப்ஸ்ட்ரக்சர் பூமிக்கு அடியிலே வந்துட்டு இருக்கும், சப்ஸ்ட்ரக்சராகவே தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ லைவ் சேட்டில் நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கி லைவ் சேட்டில் யாரும் வந்துட்டு வரல. ஓகே, so okay, fine. The unit of measurement for iron work for trusses. iron workலாம் வந்துட்டு எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு டன்னில் தான் வந்துட்டு மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ, டன்னில் தான் வந்துட்டு மெஷர் பண்ணுவோம் நம்ம. ஓகே, இது போன கொஷின் வந்துட்டு வீடியோ சரியாக வந்துச்சா இல்லையான்னு தெரில. ஓகே, ஸோ த ஏரியா ஆஃப் அ பிச்சடு ரூஃப் இஸ் கால்குலேட்டர்ஸ் ஆக்சுவல் ஸ்லோப்டு ரூஃபாக தான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நம்ம அதை கால்குலேட். பிச்சடு ரூஃப்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்குது, இதுதான் வந்துட்டு பிச்சடு ரூஃப். அதை ஸ்லோப்டு ரூஃபாக வச்சுட்டு தான் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, which item is not a part of overhead charges. இதில் உள்ளதில் எது ஓவர்ஹெட் சார்ஜஸில் வராது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. பிரிக் ஒர்க் காஸ்ட், இது வந்துட்டு ஓவர்ஹெட் சார்ஜஸில் வந்துட்டு வராது. இதெல்லாம் வந்துட்டு நார்மல் காஸ்ட்லேயே வந்துட்டு கவர் ஆயிரும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்துட்டு மெட்டீரியல் காஸ்ட்லேயே வந்துட்டு கவர் ஆயிரும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஏன்னா பிரிக் ஒர்க் காஸ்ட் இட் பிலாங்ஸ் டு மெட்டீரியல் காஸ்ட். மெட்டீரியல் காஸ்ட். ஓகே, ஃபார் எர்த்ஒர்க் த குவான்டிட்டி இஸ் கம்ப்யூட்டட் பை எது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, எர்த்ஒர்க்குக்கு வந்துட்டு குவான்டிட்டி எதில் கம்ப்யூட் பண்ணுறோம் இந்த மெத்தடில் வந்துட்டு ஆவரேஜ் ஏரியா மெத்தட். ஓகேங்களா, இட் இஸ் கம்ப்யூட்டட் பை ஆவரேஜ் ஏரியா மெத்தட். ஆவரேஜ் ஏரியா மெத்தடில் தான் வந்துட்டு எர்த்ஒர்க்கோட குவான்டிட்டியை வந்துட்டு நம்ம கம்ப்யூட் பண்ணுறோம். ஓகே, The measurement book MB is mainly used for எதுக்கு? மெஷர்மெண்ட் புக் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா வந்துட்டு டிசைன் டீடைல் சர்வே ரெக்கார்ட்ல ரெக்கார்டிங் மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் பேமெண்ட். ஓகேங்களா, ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டையும் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணும். ஓகேங்களா, அதுக்கு தான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த எம் புக் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, மெஷர்மெண்ட் புக் ஆர் எம் புக்.
ஓகே. இந்த எம் புக் மெயினாக யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஏஇ இல்லைனா வந்துட்டு ஜேஇ அவங்க கட்டுப்பாட்டில் தான் வந்துட்டு இருக்கும். அவங்க தான் வந்துட்டு அதை எழுதுவாங்க. ஓகேங்களா. இவங்க எழுதுனதை வந்துட்டு இவங்களுக்கு மேலே வந்துட்டு எஸ்டிஓ இல்லைனா வந்துட்டு ஏடபிள்இ அப்படின்னு வந்துட்டு இருப்பாங்க. இவங்க வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 50% வந்துட்டு செக் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு மேலே வந்துட்டு இ இருப்பாங்க. இவங்க அட்லீஸ்ட் ஒரு 10% வந்துட்டு இந்த ஒர்க்கை செக் பண்ணும் எம்புக்கு. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த ப்ரொசீஜர் இல்லைனா ஹையரார்கி அப்படிங்களாம். அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் எஸ்டிமேட் இஸ் ஆல்சோ கால்டு என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டுறாங்க. ஓகேங்களா. அப்ஸ்ட்ராக்ட் எஸ்டிமேட்டை வந்துட்டு இட் கேன் பி ஆல்சோ கால்ட் அஸ் அப்ராக்சிமேட் எஸ்டிமேட். ஓகேங்களா. அப்ஸ்ட்ராக்ட் எஸ்டிமேட் அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் எக்ஸ்கவேஷன் இன் ட்ரன்ச்சஸ். ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா விட்த் ஃபார் ஒர்க்கிங் ஸ்பேஸ். ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா விட்த் ஃபார் ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஒர்க்கிங் ஸ்பேஸுக்கு வந்துட்டு எப்பயுமே 300 mm வந்துட்டு கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா விட்த் ஃபார் ஒர்க்கிங் ஸ்பேஸுக்கு வந்துட்டு எப்பயுமே 300 mm. ஓகேங்களா. 300 mm ஸ்டாண்டர்ட் சைஸ். the deduction of electrical fittings. ஓகேங்களா. ஃபார் இந்த சுவிட்ச் போர்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இட்ஸ் மேட் ஒன்லி ஏரியா வந்துட்டு எதுக்குள்ளார வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு. ஓகேங்களா. மோர் தென் 0.5 m². ஓகேங்களா. அவ்வளோ இருந்தால் தான் வந்துட்டு டிடக்ஷன் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸுக்கு வந்துட்டு மோர் தென் ஏற்கனவே ஒரு கொஷின் பார்த்தோம். 0.5 m² இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம பிளாஸ்டிங்கில் வந்துட்டு இது கொடுப்போமா டிடக்ஷன் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. 0.5 மீட்டருக்குலாம் வந்துட்டு நோ டிடக்ஷன். ஓகேங்களா. அப்போ 0.5 m²க்கு மேலே இருந்தால் தான் வந்துட்டு டிடக்ஷன். ஓகே. In cubic rate method, the height of the building considered is from எதுல இருந்து அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்துட்டு கிரவுண்ட் லெவலில் இருந்தான். கிரவுண்ட் லெவலில் இருந்து ஏன்னா கியூபிக் ரேட்னா வந்துட்டு இப்படி இருக்கிறது. ஓகேங்களா. இப்படி இருக்கிற பில்டிங். ஸோ கிரவுண்ட் லெவலில் இருந்து இந்த ஹைட் எடுத்துக்கும் ப்ளஸ் இந்த பிச்சுடு ஹைட்டே வந்துட்டு தனியாக எடுத்துக்கும். பட் ஆனால் கிரவுண்டில் இருந்தால் ஹைட் எடுக்கும். கிரவுண்ட் லெவல் டு டாப் ஆஃப் த ரூஃப். ஓகேங்களா. கியூபிக் ரேட்டில் which of the following gives the most accurate estimate அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ டீடைல்டு எஸ்டிமேட் இதில் எந்த டவுட்டுமே வேணாம். ஓகேங்களா. மோஸ்ட் அக்யூரேட் எஸ்டிமேட்னா வந்துட்டு அது டீடைல்டு எஸ்டிமேட் தான். ஓகே. ஸோ டீடைல்டு எஸ்டிமேட் இஸ் த மோஸ்ட் அக்யூரேட் எஸ்டிமேட். ஓகே. the unit rate estimate used in யூனிட் ரேட் எஸ்டிமேட்லாம் வந்துட்டு எதில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. யூனிட் ரேட்னா வந்துட்டு சின்ன ஒர்க் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இந்த ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க் லைக் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்டல்ஸ் அங்கே வந்துட்டு இப்போ பைப் உடஞ்சிருச்சு. ஓகேங்களா. அதாவது ஒரு செட்டாக வந்துட்டு மாற்றுறது அந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க்ஸ் ஹாஸ்டல் குவார்ட்டர்ஸில் இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு யூனிட் ரேட் எஸ்டிமேட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. யூனிட் ரேட் எஸ்டிமேட். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபார் ஆர்சிசி ஒர்க் எக்ஸ்க்ளூடிங் ஸ்டீல். ஸ்டீலை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு. ஓகேங்களா. எக்ஸ்க்ளூடிங் ஸ்டீல் ஆர்சிசி ஒர்க்ஸுக்கு வந்துட்டு என்ன யூனிட் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கியூபிக் மீட்டர். ஓகேங்களா. பி கியூபிக் மீட்டர். ஓகே. கியூபிக் மீட்டர். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபார் வுட்டன் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இஸ். ஸோ வுட்டன் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஸ்கொயர் மீட்டர் தான். ஆக்சுவலாக ரெண்டு இது இருக்குது. ஓகேங்களா. இந்த ஷட்டர் இது வந்துட்டு ஷட்டருக்கு வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. சாரி மீட்டர் ஸ்கொயர். இதே வந்துட்டு அந்த ஃப்ரேம் நம்ம இதில் தமிழில் சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு அந்த நிலப்பகுதி நிலை. ஓகேங்களா. நிலப்பகுதி இருக்குல்ல அதுக்கு வந்துட்டு எம் கியூப். ஓகேங்களா. அந்த ஃப்ரேமுக்கு வந்துட்டு எம் கியூப். ஷட்டர்னா கதவுக்கு வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர். அந்த ஃப்ரேமுக்கு வந்துட்டு மீட்டர் கியூப்ல மெஷர் பண்ணுவோம். earthwork in excavation in ordinary soil is measured in எந்த soil இது பண்ணாலும் வந்துட்டு உங்களுக்கு கியூபிக் ஃபீட் தான். ஓகேங்களா. கியூபிக் ஃபீட் கியூபிக் மீட்டர் எப்படி வேணாலும் வந்துட்டு சொல்லிக்கலாம். ஓகேங்களா. இதுபடி பார்த்தோம்னா கியூபிக் மீட்டர் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் ஏன்னா ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸில் வந்துட்டு கியூபிக் மீட்டர் தான் கொடுக்குறோம். அதனால கியூபிக் ஃபீட் எடுக்க முடியாது. கியூபிக் மீட்டர் தான். ஓகேங்களா. லெட் இஸ் த என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. லெட்னா வந்துட்டு என்ன. ஓகே. ஸோ லெட்னா வந்துட்டு ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எர்த் ரிமூவல். ஹரிசான்டல் டிஸ்டன்ஸை தான் வந்துட்டு லெட் அப்படிமோ. ஓகேங்களா. ஸோ ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. ஹரிசான்டல் அதை தான் வந்துட்டு ஜென்ரலாக லெட் அப்படிமோ. ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எர்த் ரிமூவல் அதுதான் வந்துட்டு லெட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதில் லெட் சார்ஜஸ் அப்படின்னு இருக்கும். லெட் சார்ஜஸ் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு பொருள் வந்துட்டு எங்கே இப்போ ஒரு ஜல்லி எடுக்கிறோம் அப்படின்னா ஜல்லி அதோட குவாரியிலேருந்து சைட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அதுதான் வந்துட்டு லெட் அப்படிமோ. லெட் டிஸ்டன்ஸ் இல்லை லெட் சார்ஜஸ் அப்படின்ட்டு. ஓகே.
earthwork calculation using average depth method is suitable for என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ earthwork calculation using average depth method. ஸோ இதெல்லாம் வந்து average depth method வந்துட்டு எதுக்கு அப்படின்னா வந்துட்டு லெவல் சைட்ஸுக்கு தான் வந்துட்டு இந்த average depth method வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னா டெப்த் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஆவரேஜ் டெப்த் எடுத்து ஈஸியாக வந்துட்டு போட்டோம். ஹில்லி டெரைனுக்கு ஸ்மால் இதுக்கெலாம் வந்துட்டு இது கரெக்டாக இருக்காது. ஸோ லெவல்டு சைட்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆவரேஜ் டெப்த் மெத்தட் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இருக்கும். ஓகே, hook length in bar bending schedule is taken as இதை தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஓகேங்களா? it is taken as 9D. ஸ்டாண்டர்ட் கொஷின் hook length அப்படின்னு வந்தாலே 9D. ஓகேங்களா? 9D இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஷின். hook lengthனா 9D. ஓகே, which of the following is not included in analysis of rate? ஸோ இதை கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு எது வந்துட்டு அனாலிசிஸ் ஆஃப் ரேட்டில் வந்துட்டு வராது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அனாலிசிஸ் ஆஃப் ரேட்ஸில் இது வராதது எது அப்படின்னா வந்துட்டு இந்த சூப்பர்விஷன் சார்ஜஸ் வந்துட்டு வராது. ஓகேங்களா? சூப்பர்விஷன் சார்ஜஸ் வந்துட்டு அனாலிசிஸ் ஆஃப் ரேட்ஸில் வந்துட்டு போட மாட்டாங்க. லேபர் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட், ஸோ கான்ட்ராக்டர் ப்ராஃபிட் எல்லாமே போடுவாங்க. இதை வந்துட்டு போட மாட்டாங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு அனாலிசிஸ் ஆஃப் ரேட்ஸில் வராது. கான்ட்ராக்டர்ஸ் ப்ராஃபிட் இன் ரேட் அனாலிசிஸ் இஸ் ஜென்ரலி டேக்கன் ஆஸ் எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ கான்ட்ராக்டரோட ப்ராஃபிட் எப்பயுமே வந்துட்டு 10%. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ப்ராஃபிட். அந்த ப்ராஜெக்டோட இதில் காஸ்ட்லேருந்து 10% வந்துட்டு கான்ட்ராக்டரோட ப்ராஃபிட். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு அவரோடது. For 1 m cube of 1:2:4 concrete, the cost of materials is found using என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. சரிங்களா? வாட் எவர் இட் இஸ் 1:2:4 எதா இருந்தாலுமே காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எந்த மெத்தடில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு அனாலிசிஸ் ஆஃப் ரேட்ஸ். அனாலிசிஸ் ஆஃப் ரேட்ஸ் பண்ணி தான் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸை அனாலிசிஸ் ஆஃப் ரேட் பண்ணி தான் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். In plastering, opening less than 0.5 meter square. ஓகேங்களா? less than 0.5 meter square அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவோம்? இதுதான் பார்த்தோம், நோ டிடக்ஷன். ஓகேங்களா? less than இதுனா வந்துட்டு கண்டிப்பாக அங்கே டிடக்ஷன் வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? less than அப்படின்னா நோ டிடக்ஷன். மெஷர்மெண்ட் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பார் இஸ் டன் இன். ஓகேங்களா? ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்லாம் வந்துட்டு எதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு வெயிட் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. கிலோ. ஓகேங்களா? கிலோகிராம், சாரி கிலோகிராமில் டன்னில் மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டன்னில் வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, the method used for calculating present value of a building. ஓகேங்களா? present value, ஒரு பில்டிங்கோட present value எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? இதில் மார்க்கெட் கம்பேரிசன், ஸ்ட்ரெயிட் லைன் இது எல்லாமே ஓகே தான். பட் இன்கம் கேபிட்டலைசேஷன் இதுதான் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டான மெத்தட். ஓகேங்களா? ரொம்ப அக்யூரேட்டானது இந்த இன்கம் கேபிட்டலைசேஷன். இதில் தான் வந்துட்டு இந்த பில்டிங்கோட ப்ரெசன்ட் வேல்யூவை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான். மீதி மார்க்கெட்டில் வந்துட்டு கம்பேர் பண்ணலாம். இப்போ வேல்யூ இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் இன்கம் கேபிட்டலைசேஷன் மெத்தடில் தான் வந்துட்டு அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும் ஒரு பில்டிங்கோட இது வேல்யூ. சால்வேஜ் வேல்யூஸ் டேஷ் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. சால்வேஜ் வேல்யூ அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு ஸ்கிராப் வேல்யூ. ஓகேங்களா? ஸ்கிராப் வேல்யூ, இன்னொன்று வந்துட்டு சால்வேஜ் வேல்யூ. ஓகேங்களா? ஸ்கிராப் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பில்டிங்கோட யூட்டிலிட்டி பீரியட் முடிஞ்ச உடனே அந்த பில்டிங்கில் உள்ள மெட்டீரியல்ஸை ஸ்கிராப்பாக வித்துட்டு ஸ்கிராப்பாக செல் பண்ணிட்டு அதில் வரக்கூடிய அந்த மணி இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு ஸ்கிராப் வேல்யூ. ஓகேங்களா? ஸ்கிராப் வேல்யூ. சால்வேஜ் வேல்யூ அப்படின்னா வந்துட்டு சேம் யூட்டிலிட்டி பீரியட் முடிஞ்சிருது. ஓகேங்களா? யூட்டிலிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்துட்டு இந்த மெட்டீரியல்ஸ் இந்த இதை அப்படி பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம்ல. ஓகேங்களா? பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணி இந்த மெட்டீரியல்ஸை செல் பண்ணாமல் அப்படியே அந்த ஸ்கிராப் இதாக வச்சுருக்கோம்ல, அதுதான் வந்துட்டு அப்போ ஒரு இது இருக்கும் அந்த பில்டிங், அதுதான் வந்துட்டு சால்வேஜ் வேல்யூ அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்கிராப் வேல்யூ ஆஃப்டர் லைஃப். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு சால்வேஜ் வேல்யூ. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு சால்வேஜ் வேல்யூ. சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் அசியூம்ஸ் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ சிங்கிங் ஃபண்ட் மெத்தடில் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்னிங் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அசியூம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு அது இது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? In approximate estimation, the cost of water supply and sanitary worksக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? 8%.
இது எல்லா எக்ஸாம்லையும் டிஎன்பிசி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லாத்துலேயுமே இந்த கேள்வி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 8% ஆஃப் த பில்டிங் காஸ்ட். இஃப் அ பார் இஸ் கிராங்க்டு அட் 45 டிகிரி த அடிஷ்னல் லென்த் எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஒரு பார் வந்துட்டு கிராங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு டி டிவைடட் பை சைன் 45 டிகிரி. ஓகேங்களா? இதான் வந்துட்டு ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ சைன் 45 டிகிரி அப்படின்னா வந்துட்டு √2 அப்படி 1/√2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? 1/√2 அப்படின்னா இப்போ கீழே இருக்குது, அப்போ √2d அப்படின்னு வரும். √2 வந்துட்டு வேல்யூ என்னன்னா 1.424 into d, so which implies 1.42d. right? Option C, 1.42d இதான் வந்துட்டு ஆன்சர். ரைட்டா? In rate analysis, the productivity of a mason of a first class bricks in cement mortar is considered as எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. சாரி, வண்டி சவுண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மேசன் வந்துட்டு வேலை செய்கிறாரு அப்படின்னா வந்துட்டு அவனோட அவுட் டர்ன் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அதான் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா வந்துட்டு அவுட் டர்ன் ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 1 m³ பர் டே. ஓகேங்களா? 1 m³ பர் டே. ஸோ இது சில நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டோம்னா 35.26 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு வரும். கியூபிக் ஃபீட். ஓகேங்களா? கியூபிக் ஃபீட் அப்படின்னு வரும். ரைட்டுங்களா? In straight line depreciation method, yearly depreciation amount is என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸ்ட்ரைட் லைன் டெப்ரிசியேஷனில் வந்துட்டு வருஷம் வரக்கூடிய அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ரைட் லைனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? எல்லா வருஷமும் வந்துட்டு ஈக்குவல் ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கும். அதான் வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன் டெப்ரிசியேஷன் மெத்தட். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதோட வந்துட்டு ஸோ இந்த கொஷின்ஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இதோட வந்துட்டு இந்த கொஷின்ஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஓகே, we shall see in next video. ஓகேங்களா? வேறு ஒரு கொஷின்ஸ் இன்னொரு 50 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஸோ அந்த டிஸ்கஷனில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது எல்லா கொஷின்ஸுமே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? எல்லா இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த சீரீஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு டே 2. ஓகேங்களா? இன்றைக்கி டே 2. ஸோ நாளைக்கும் வந்துட்டு கொஷின்ஸ் எடுத்துகிறோம். நாளைக்கு வந்துட்டு பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகே, நாளைக்கு வந்துட்டு பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகே, நாளைக்கு வந்துட்டு பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒரு 2 hours லைவ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? 2 hours மேக்ஸிமம் ஒரு 6 to 8 PM இந்த டைமில் தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கே வந்துட்டு 2 hours தான் லைவ் சொல்லியிருந்தது. பட் இங்கே பக்கத்தில் வந்துட்டு மைக் செட் கொஞ்சம் இது பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்துட்டு இந்த லைவை வந்துட்டு இதோட வந்துட்டு எண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லா ஆஃபீஸ் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். ஓகே, தேங்க்யூப்பா.